ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 13 இறைவார்த்தை 47. ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்ததாகவும் மண்ணுலகம் ஒழுங்கற்றதாகவும் வெறுமையாகவும் இருந்ததாக வேதத்தில் காண்கிறோம். பின் கடவுள் ஒளி தோன்றுக என்று ஆரம்பித்து மண்ணுலகில் ஒழுங்கற்றதையும் வெறுமையானதையும் தமது வல்லமை மிக்க வார்த்தையினால் ஒழுங்குபடுத்துவதையும் நிறைவாக்குவதையும் காண்கிறோம். ஆம், அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது. இன்றும் அவரது வார்த்தை இருபுறமும் வெட்டக்கூடிய கருக்குள்ள பட்டயத்தை கொண்டுள்ளது. இருளாகிய பாவம் நிறைந்த வாழ்க்கையில் ஒளியான தேவன் வார்த்தையாகி நம்மிடையே வரும்போது இருள் விலகும். அலங்கோலமான நம் வாழ்வு புத்துயிர் பெறும். நம் குறைவுகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறைவாகும். ஆம் பிரியமானவர்களே, இளைஞன் ஒருவன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவனாக வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனிடம் ஒரு குறை உண்டு. அவன் எதை செய்தாலும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதுண்டு. குறிப்பாக அவன் அன்று வயலில் விதை விதைக்கப் போகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இன்று நான் போகும்போது மழை வந்து விடுமோ, அதனால் காரியம் தடைபட்டு விடுமோ என்று யோசித்து வாயினால் அதை அறிக்கையிடுவான். அதேபோல் அதுவும் நடந்துவிடும். இதை அவன் பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு, தாம் நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்று. ஒரு நாள் அவனுடைய பழைய நண்பன் ஒருவன் பல வருடங்கள் கழித்து அந்த ஊருக்கு வந்திருந்தான். இருவரும் சந்தித்து கொண்டனர். அவன் ஆளே மாறி போயிருந்தான். நல்ல வாழ்க்கை, தான் ஆரம்பித்த தொழிலில் நல்ல முன்னேற்றம், நல்ல குடும்பம் என்று ஆசீர்வாதமான வாழ்க்கை. தன்னுடைய நிலையை தன் நண்பனிடம் பகிர்ந்து கொண்டான். அவன் பேசிய வார்த்தைகளை வைத்தே அந்த நண்பன் சில நல்ல ஆலோசனைகளை அவனிடம் பகிர்ந்தளித்தான். அவனும் அதை ஏற்றுக்கொண்டு தம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தான். பல மாற்றங்கள் தன் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தன. ஆம் பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. எனவேதான் கடவுள் தம் வார்த்தையினால் இருளை விளக்கி அழகான நிறைவான உலகை நமக்கு ஆள கொடுத்திருக்கிறார். எனவே நாமும் நம் வாயின் வார்த்தைகளினால் இருளான உலகை ஒளியின் தூதுவர்களாய் உலகம் மீட்பை கண்டடைய நம்மை நாம் செதுக்கிடுவோம். மீட்பின் பாதையில் வழி நடந்திடுவோம். நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இறைவா, இந்த மீட்பின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் ஆகியவற்றை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் எங்களையே ஆராய்ந்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களை தகுதிப்படுத்துவீராக. மேலும் மீட்பு திட்டத்தில் பணி செய்ய எங்களை போதித்து வழிநடத்தும். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.